ஹாய், நீங்கள் என்ன டாபிக்னா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது உண்மைதாங்க. ஏன்னா 4 பேர் எதிர்க்க இப்போ நீங்கள் ஒரு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் தலையில் அவன் பிஸ்னஸ் பண்ணி அவன் தலையில் தீயை வச்சு கொளுத்த அப்படின்ட்டு பின்னாடி பேசுவாங்க. அதே நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவளாம் வீடு கட்டுவானா, அவளாலாம் முடியுமா அப்படின்வாங்க. அதுவே சப்போஸ் நீங்கள் கட்டிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். வீடு கட்டிட்டீங்க, நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அவன் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காண்டா, இல்லைன்னா இதெல்லாம் அவனாலாம் முடியாது. ஒன்று என்ன சொல்லுவாங்க, தப்பான வழியில் போய் பண்ணுறாங்க ஃபேமிலியே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா, ஏதாவது திருநான் கொள்ளையடிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ பண்ணுறாடா, அதனால தான் இவன் பிஸ்னஸ் இவ்வளோலாம் சொந்தமாகலாம் பணம் போட்டு பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கு தான் சொல்கிறது, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவேன். நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை நகை எடுக்க போகிறீங்களா, இல்லை துணி எடுக்க போகிறீங்களா, இல்லை ஒரு வீடு கட்ட போகிறீங்களா, வெளியே சொந்தக்காரங்கள்ட்டையோ இல்லை அக்கம் பக்கத்துலையோ யார்ட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளால் முன்னேற முடியும். நம்ம ஏதோ ஒன்று பண்ண போகிறோம், யார்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்போம் அப்படின்னு நினச்சி நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது கேட்டாலே அது நாசமாக போச்சுன்னு தான் அர்த்தம். அவங்க நம்மளை குழப்பி விட்டுருவாங்க. குழப்பி விட்டு அவன் ஏதோ பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவன் நம்மளை போட்டு ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் எது பண்ணுறதான்னு சொல்லி உங்களுடைய மைண்ட் செட் என்ன சொல்லுதோ அதைப்படி செய்யுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.